கோபம் வந்து திசை, இப்போ பொதுவான கோபம்னு ஒன்று, அந்த கோபத்தை எந்த டிரெக்ஷனில் கொண்டு போகிறதுன்னா உடனே உங்கள் பார்வை வந்து அரசியல்வாதி மேலே இருக்கும். அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க சொகுசு விடுதியில் இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, கார்களில் பவனி வராங்க. அப்போ பார்க்கும்பொழுது வந்து ஒரு எரிச்சல் மண்டிட்டு வரும் இல்லையா, அதைத்தான் நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்க. இதில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அதுக்கப்புறம் அது மேலே 3rd 4th 5th அவர் வந்து சீனாவிலேருந்து எக்கச்சக்கமாக கடன் வாங்கினாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அவன் நெருக்கிறான், அப்புறம் ஹம்பந்தோட்டா துறைமுகத்துக்கு அவன்கிட்ட கொடுக்கணும், இதெல்லாம் ஆடட். ஆனால் இது எல்லாமே ரெக்கவரபிள். அதுக்கு நீங்கள் கொளுத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆட்சியாளரும் மக்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ரைட், கோத்தபய ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்காரு, அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் புகார்கள், அவர் அமெரிக்க சிட்டிசனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் வருது. அவங்க வந்து இதெல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் சரியாக போயிடும்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ப்ராப்ளம் வருது பண்ணிட்டு. ஆனால் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு ரணில் விக்ரமசிங்கே வந்த உடனே இந்தியா உடனடியாக உதவிக்கரம் நீட்டுது. சரி, நீ பணம் அப்புறமா கொடுத்துக்கோ, நான் உனக்கு வேண்டிய அளவுக்கு ஆயில் சப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து டன்ஸ் ஆஃப் உணவுப் பொருள் கொடுத்துச்சு. உடனே அது பேசிஃபை ஆச்சு.